வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சொல்லறிவோம் என்கிற ஒரு பகுதியில் புதிய சொல் ஒன்று பார்ப்போம். சொல் புதுசு கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல்லு தான். கிணறு அப்படின்ற சொல்லு எல்லாருக்கும் தெரியும். அந்த சொல் ஏன் வந்தது? கிணறு என்று ஏன் அதற்கு சொல்றோம் அப்படின்றதுக்கான ஒரு பார்வையை இப்ப பார்ப்போம். கின் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து அந்த சொல் வருது. கின் கூட்டல் அரு கிணறு. கின் அந்த 3 சுழி இன்னோட சேரும்போது இயல்பு புணர்ச்சி இயல்பாக கிணறு என்று மாறிவிடுகிறது. கிண்ணுக்கு எதிர்ச்சொல் அன். அண்ணுன்னா மேல, அன்னம், மேல்வாய், உயரம். அன் என்ற சொல்லே உங்களுக்கு தெரியும். அன் என்ற சொல் உயரத்தை குறிப்பது. அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் கின். கின் என்பது கீழ், அதனுடைய பள்ளத்தை குறிப்பது. கின் கூட்டல் அரு, பள்ளமாக அறுத்து எடுக்கிற பகுதி கிணறு. கீழே தோண்டி எடுக்கிறோம் இல்லையா? அப்ப அது தோண்டுதல் என்ற சொல் அந்த கிண்ணுக்கு கீழே நோக்கி தோண்டுவது. இப்ப கிண்டுதல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பொருளை கலக்குவது, அதே மட்டத்தில் இருந்து கலக்கிறது என்பது. அடியில நல்ல ஒரு விட்டு கலக்குறோம் இல்லையா, அதுக்கு பேரு கிண்டுதல்னு பேர். குழப்புதல், கலக்குதல், கிண்டுதல், இதுக்கெல்லாம் சொல்லுக்கு வேறுபாடு இருக்கு. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. அப்போ கிண்டுதல் என்பது கீழ் நோக்கி நல்ல கலர். கிணறு என்ற சொல்லு அதன் அடிப்படையில் வந்திருக்கு. கிண்ணி பள்ளமா இருக்குது இல்லையா, கிண்ணம், கிண்ணின்னு சொல்றோம். கொஞ்சம் பள்ளமா இருக்கிறதுனால அது கிண்ணம், கிண்ணி பள்ளமா இருக்கிறதுனால. எப்படி அன்னம், அண்ணன், அண்ணி சொல்றோம், அது மாதிரி கிண்ணம், கிண்ணி, கிண்டுதல், கிணறு என்ற சொற்கள் வருகின்றன. எனவே அன் என்பதனுடைய எதிர்ச்சொல் கின். அன் என்பது உயரத்தை குறிக்கிறது. கின் என்பது பள்ளத்தை குறிக்கிறது. கின் கூட்டல் அரு கிணறு, அப்படி வந்தது தான் அந்த சொல்லு. இப்படி நம்ம சொற்களை ஒவ்வொரு சொல்லியும் அதனுடைய வேர்ச்சொல்லுக்கு வழியாக அதை எப்படி அந்த சொல் உருவாச்சுன்றது நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு சொல் ஞாபகம் வருது. சம்பளம். கிம்பளம்னு ஒன்று சொல்றாங்கல்ல, மேலே வாங்குறது சம்பளம், மேசைக்கு கீழே வாங்குறது கிம்பளமா இருக்குமோ? இருக்கலாம். இன்னொரு சொல்லோடு இன்னொரு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.